நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா சிவகலை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். சிவகலை கிராமத்தில் முதல் கட்ட அகழாய்வு 2020 நடந்தது. மாப்பா பாண்டியராஜன் துவக்கி வச்சாப்புல. முதல் கட்ட அகழாய்வில் எங்களுக்கு கிடைச்சது நெல்மணிகள். அந்த நெல்மணிகளை கலிபோர்னியாவில் வந்து கார்பன் டேட்டிங் பண்ணதில் 3200 வருஷம் உள்ள நெல்மணின்னு கண்டுபிடிச்சாங்க. இரண்டாம் கட்ட அகழாய்வு 2021 நடந்தது. அதில் வந்து கண்டுபிடிச்ச இரும்பு அதனோட ரிசல்ட் வந்து இப்போ தான் வந்தது. நமக்கு கலிபோர்னியா கார்பன் டேட்டிங்கில் 5300 வருஷம் இரும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக வரலாற்றையே மாற்றிய பெருமை நம்ம ஊர்ல சிவகலையில இருக்கு. இதுல முதல் கட்ட அகழாய்வுல வந்து நெல்மணிகளை வச்சு கண்டுபிடிச்சதுல வந்து இந்த இடத்துல வந்து வேளாண்குடி மக்கள் வாழ்ந்ததாக தான் வரலாறு. வேளாண்குடி மக்கள் வாழ்ந்ததுன்னா அது யாரு? தேவந்துள்ள வேளாளர் தான், மருத நிலத்து மக்கள் தான். எந்த மாற்று கருத்துமே இல்லை. மொத்த பரப்பளவு 2000 ஏக்கர், எல்லாமே பொது இடத்துல தான் இருக்கு, எதுவுமே பட்டாடா இல்லை. கொர்க்கை துறைமுகமா இருக்கும்போது தாமிரபரணி ஆறு ஓடுன இடமே நம்ம இப்போதைக்கு போன 2023 வெள்ளம் வந்ததில்ல, அதுதான் அந்த தாமிரபரணி ஆற்றினோட ஒரிஜினல் பாதை. புளியங்குளம் ஆச்சலூர் அதுவும் தாமிரபரணி ஆற்றுப்படியில தான் இருக்கு. சிவகலையும் தமிழ் ஆற்றுப்படியில தான் இருக்கு. இப்போ அமைஞ்சிருக்க அகழ்வார சிக்கல அப்பவே ஆறு ஓடுனா நம்மளுக்கு ஒரு சில நிகழ்வுகள் இருக்கு. பொதுமக்கள் காலையில என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்குது ஐயா? இது வரைக்கும் வந்து இரும்பு வாளு, இரும்பு கத்தி, சின்ன சின்ன இரும்பு பொருட்கள், இரும்பு ஆயுதங்கள், அதுபோக நெல்மணி, சின்ன அகல் விளக்குகள், சின்ன அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின சின்ன சின்ன நெல் பூராமே மண்ணான பொருட்கள். அது போக பிளஸ் இரும்பு மட்டும்தான், இரும்பு பொருள் மட்டும்தான். இரும்பு பொருள் கொழு, அந்த விவசாயம் பண்ணதுக்கு பயன்படுத்தணும்ல, கலப்பை பயன்படுத்துற கொழு, இரும்பு கொழு, ஒரு வாளு, இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பொருள் எடுத்திருக்காங்க. கொழு யார் பயன்படுத்தா? வேளாண்குடி மக்கள் பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு? அப்பவே கண்டுபிடிச்சு மரத்துல கீழே பயன்படுத்திருக்காங்க. மண் தாலியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 500 சில்லற வரைக்கும் மொத்தம் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நம்ம அகழ்வாராய்ச்சியில கொழு நிலத்தை உழுதுக்காக. இது வந்து நம்ம இடுகாடு பகுதியில் தான் பண்ணிருக்காங்க. இன்னும் வாலியோட பகுதி இருக்கு. வாலியோட பகுதி பார்த்தா தான் நம்மளோட வரலாறு முழுமையா வெளியே தெரிய வரும்.